இன்னைக்கு மேக்ஸிமம் நம்ம மார்க்கெட்டை வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய இண்டெக்ஸ் இன்னைக்கு நெகட்டிவாக இருந்திருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அதிகமான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியோட ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 13% மேலே ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட்டாக கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். அதிகமான குரோத்தில் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 31 மடங்குக்கு மேலே அதிகமாகிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியா இந்த வீடியோ வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெகட்டிவ் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆனாங்க. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 புள்ளிக்கு மேலே நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்காங்க. இப்போதைக்கு 24,361 புள்ளியில் நிஃப்டி 50 வந்து இருக்குது. பேங்க்கு 0.70% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.50% பாசிட்டிவ், சில்வர் 1.55% பாசிட்டிவ், கோல்டு 0.74% பாசிட்டிவ். சில்வரும் கோல்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க தொடர்ந்து. ஆட்டோ 0.10% நெகட்டிவ், ஐடி 1.67% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து இருக்குது. ஐடியை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவ் வந்துட்டாங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் ஹிண்டால்கோ இருக்காங்க, எஸ்பிஐ, ஜியோ ஃபைனான்ஸ், இண்டிகோ, அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் டிசிஎஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா ஸ்டீல் அண்ட் டிஎம்பிவி இருக்காங்க. அது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். ஃபஸ்ட்டு நம்ம மில்கி மிஸ்ட் ஐபிஓ பற்றி பார்த்தலாம். மில்கி மிஸ்ட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஓப்பன் ஆனது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓட லாஸ்ட் டேட்டு. இப்போ வரைக்கும் 2.14 டைம்ஸ் வந்து ஓவரில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து இருக்குது. அதாவது ஐபிஓ ப்ரைஸை விட லிஸ்ட் ஆகும்போது 23 ரூபா அதிகமாக லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு நம்ம வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து செக் பண்ணி பார்ப்போம். மினிமம் 15% மேலே தான் இப்போதைக்கு இருக்குது. அப்படின்னா லிஸ்டிங் கெயின் ஒரு 15% வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் பீப்பிள் 2.13 மடங்கும், QIP வந்து பார்த்தீங்கன்னா 0.16 மடங்கு வந்து இப்போதைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த QIP வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு லாஸ்ட் டே அப்படிங்கிறனால நாளைக்கு அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். என்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 8.56 மடங்கும், எம்ப்ளாயிஸ் வந்து 3.44 மடங்கு வந்து இப்போதைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஷிப் ராக்கெட் ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை பற்றி பார்த்தாரலாம். இந்த கம்பெனி ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் டெக்னாலஜி பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நான் ஒரு டிஷர்ட்டு கடை வச்சுருக்கேன், ஆன்லைன்லேயும் செல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு டிஷர்ட் ஆர்டர் வந்து எனக்கு ஆன்லைனில் வந்து வருது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டு இப்போ டிஷர்ட்டை நான் அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது நான் போயிட்டு ஷிப் ராக்கெட்டில் என்னோடய ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஷிப் ராக்கெட்டுக்குள்ளேயே எனக்கு பொருத்தமான கொரியரை நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்குவேன். நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷிப் ராக்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட இருந்து அந்த டிஷர்ட்டை வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு என்னோடய கஸ்டமர் எங்கே இருக்காங்களோ அந்த டிஷர்ட்டை போய் டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஒர்க்கு தான் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சிஓடி ஆப்ஷன்லாம் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் ரிட்டன் ஆர்டரும் இவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஒரே இடத்துலையே டெலிவரி பார்ட்னரை நம்மளால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று இப்போ இதோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ப்ராடக்டை ஆன்லைனில் செல் பண்ணும்போது நான் போய்ட்டு ஒவ்வொரு கொரியர்லேயும் என்னோட அக்கௌண்ட்டை போய் ஓப்பன் பண்ண அவசியமே கிடையாது. இந்த ஷிப் ராக்கெட்டில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா போதும். இதில் இருந்து எல்லா கொரியர்லேயும் என்னால் என்னோடய ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ண முடியும். இவங்களுக்கு எப்படி பணம் வந்துட்டுருக்குன்னா, இப்போ நான் ஒரு கொரியரை சென்ட் பண்ணுறதுக்கு 70 ரூபா ஷிப் ராக்கெட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா எந்த கொரியருக்கு அவங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு போக அனுப்புகிறாங்களோ அது கொடுத்துட்டாங்கன்னா மீதி 10 ரூபா இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு 1000 கொரியர் இந்த மாதிரி போணுச்சுன்னா 10,000 ரூபா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ரீயாகவும் அவங்ககிட்ட இது பண்ணிக்கலாம். இல்லை மாதத்துக்கு 199 ரூபா, அதை விட அட்வான்ஸாக போனால் ஒரு 500 ரூபா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து இருக்குது. அதுலேருந்தும் அவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது. செல்லருக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க ரெவன்யூ அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இது வந்து அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். ஐபிஓ ஸ்டார்ட் ஆகிறது ஆகஸ்ட் 12ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வருது ஒரு ஷேர். ப்ரைஸ் பேண்டை பொறுத்த வரைக்கும் 92 ரூபாயிலேருந்து 97 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 154 ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் கேபிட்டலாம் வருது. ஆஃபர் ஃபார் சேல்லே வந்து வந்திருக்கு. பிஎஸ்சி என்எஸ்சி இது 2 லிஸ்ட்டாக போகிறாங்க. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டு 9 ரூபா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டோட்டல் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1617 கோடிக்கு வராங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக 885 கோடியும் ஆஃபர் ஃபார் சேலில் 132 கோடியும் கலெக்ட் பண்ண போகிறாங்க. அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு
ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஷேர் வந்து கிரெடிட் ஆகும். யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து பண்ணிடுவாங்க. லிஸ்ட் ஆகிறது ஆகஸ்ட் 19ஆம் தேதி. மற்ற ஷேர் மாதிரி இந்த லிஸ்ட் ஆயிரும். மினிமம் ரீட்டைல் பீப்புள் ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 154 ஷேர், அதுக்கு 14,932 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதிகபட்சம் 13 லாட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2002 ஷேர் 1,94,194 ரூபாய் நம்மக்கிட்ட வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்தது இவங்களோட ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அசட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 2,504 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. இது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. அதேமாதிரி டோட்டல் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,077 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி 2025 1,674 கோடி தான் இருந்தது. இப்போ 2026 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப நெகட்டிவில் மார்ச் 2024 595 கோடி நெகட்டிவில் இருந்ததுக்கு லாஸில் இருந்ததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 79 கோடி லாஸில் வந்து இருக்காங்க. நெட்வொர்த்தை பொறுத்த வரைக்கும் 1,524 கோடி வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கடன் இருக்குது 242 கோடி வந்து கடன் வந்து வாங்கியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு நெகட்டிவ், அதாவது லாஸில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இதோட ROCE வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் 2% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வெளியே பார்க்கும்போது 4ல் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி அப்படின்னா ROCE ROE இது எல்லாமே வந்து 20%க்கு மேலே இருக்கணும் அப்புறமா நம்ம எதிர்பார்ப்போம். இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. என்ன தான் இந்த கம்பெனி வந்து ஒரு லாஸில் இருந்தாலுமே இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட இன்றைக்கி 30 ரூபாயில் இருக்குது. அது 30% வந்து அதிகமாக இருக்குது. இதே மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்தது அப்படின்னா லிஸ்ட் ஆகும்போது 30% லிஸ்டிங் கெயினில் லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்பிள் 1.81%, QIP வந்து 0ல் வந்து இருக்காங்க. NIA வந்து பார்த்தீங்கன்னா 1.56 மடங்குக்கு மேலே, எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.95 மடங்கு வந்து இப்போதைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்க்கும்போது 0.59 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. இது பாருங்கள், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதுவே இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, ஆனால் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். பார்க்கலாம் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. மேக்ஸிமம் அது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 நாள் தான் இருக்குது. அடுத்தது இன்றைக்கி TCS அண்ட் டாடா குரூப்ஸில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நெகட்டிவ்ல இருந்திருக்கு. முக்கியமாக அந்த TCS வந்து பார்த்தீங்கன்னா 4.5% வந்து டவுனு. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் வந்து கீழே போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ இருக்கக்கூடிய சேர்மனான சந்திரசேகரனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 20, 2027 வந்து இருக்குது. இதுக்கப்புறம் அவர் வந்து சேர்மனாக இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்தது இவர் சேர்மனாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு யார் வருவாங்க, இந்த குரூப்பை அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. அதனால தான் இப்போதைக்கு வந்து கீழே போயிருக்கு. பார்க்கலாங்க, இதுன்னு போக போக நியூஸ் ஏதாவது வந்துகிட்டு இருக்கும். பார்க்கலாம் அடுத்தது இவங்க யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. TCSஐ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷமாக இப்போவும் 32% டவுனில் தான் வந்து இருக்குது. IT செக்டர் ஃபுல்லாகவே லாஸ்ட் 5 வருஷமாக ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸு இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 7% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பரான ரிசல்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 165% வந்து அதிகமாக இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் குவார்ட்டரில் 249 கோடி லாபம் வந்து கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 224 கோடி தான் லாபம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 163 கோடி லாபம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, அதிகமான ரிட்டர்ன் அப்படின்னு இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 2 வருஷமாகவே எல்லா கம்பெனியும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாலிகேப்பாக இருக்கட்டும், KI இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்பெனி சூப்பரான ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி எனக்கு வந்து டிவிடெண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா PG இன்வெர்ட்டை பற்றி பார்த்துடலாம். நிறைய பேர்த்துக்கு PG இன்வெர்ட்டை பற்றி தெரியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்தை வாடகைக்கு கொடுத்துட்டு அதில் இருந்து வர அந்த வாடகை வருமானத்தை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டாக வந்து பிரித்து தருவாங்க. இந்த பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அசட் இவங்ககிட்ட வந்து நிறைய இருக்குது. அதாவது ஒரு கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அசட் இவங்ககிட்ட வந்து இருக்குது. அதனால் இப்போ ஒரு கம்பெனி வந்து பவர் வந்து ஜெனரேட் வந்து பண்ணிட்டாங்க. அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு
இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. நான் வந்து இவ்வளோ யூனிட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க வாடகை அப்படின்ற மாதிரி ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ பைசா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அந்த அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 95% நமக்கு டிவிடெண்டாக வந்து கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் இதில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டிவிடெண்டாக வந்து கொடுத்துருவாங்க. மீதி ஒரு 5% அவங்க வந்து வச்சுக்குவாங்க அவங்க செலவுக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கண்டிப்பாக 90லேருந்து 95% இவங்க டிவிடெண்டாக திருப்பி வந்து கொடுக்கணும். இவங்களுக்கு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடகையிலேருந்து வருது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. இன்னுமே வருமானத்தை இவங்க இன்னமும் அதிகமான அசட்டை இவங்க வந்து கிரியேட் பண்ணணும், இல்லைனா அக்யூர் பண்ணணும். எந்த அளவுக்கு இவங்க அதிகமான அசட்டை வந்து கிரியேட் இல்லைனா அக்யூர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வருமானம் இவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு டிவிடெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் ₹100 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 2.89% வந்து நெகட்டிவ் இருக்காங்க. கிட்டத்தட்ட மே 2021 வந்து லிஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ₹100 லிஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட ₹140 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டவுன் ஆகி ₹75 வரைக்கெல்லாம் போணுது. யாரெல்லாம் தொடர்ந்து அந்த ₹75 போகும்போது வாங்கியிருந்தாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கும். இப்போதைக்கு ₹100 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம் ஒவ்வொரு குவார்ட்டரும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹3 டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போனா வருஷத்துக்கு ₹12 இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ₹100 வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12% டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். இந்த டிடிஎஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது டேக்ஸை கட்டுறோமா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகி வரும். அதாவது ₹3 ஒரு சில பேருக்கு ஃபுல்லாகவே அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2.70 ₹2.80 அந்த மாதிரி கிரெடிட் ஆகும். எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹2.70 அந்த மாதிரி தான் கிரெடிட் ஆகும். இவங்க ரெகுலராக டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. பேசிவ் இன்கம் நம்மளுக்கு வரும். இப்போ ஒரு பேங்க்கில் நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7% தான் நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12% வட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தொடர்ந்து வந்து கண்டினியூ வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் கேபிட்டல் கெயினும் கொஞ்சமாக வந்து கிடைக்கும். இப்போதைக்கு கேபிட்டல் கெயின் லாஸ்ட் 5 வருஷமாக எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த கீழே போனப்போ ஒரு ₹75 ₹76 ₹80 போனப்போ வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட 25% கேபிட்டல் கெயின் ப்ளஸ்ஸு 10 to 15% வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். சூப்பரான ரிட்டர்னாக வந்திருக்கும். அதனால் எந்த ஸ்டாக்லாம் அதிகமான டிவிடெண்ட் ரெகுலராக கொடுக்குறாங்களோ சூப்பரான கம்பெனி இருக்கும். எந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் வாங்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வாங்கினா தான் நமக்கு அதிகமான டிவிடெண்ட் அப்படி கிடைக்கும். வெறும் ₹3 தான் அவங்க டிவிடெண்ட் தராங்களா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு குவார்ட்டரும் வருஷத்துக்கு ₹12 டிவிடெண்ட் வந்து தராங்க ஒரு ஷேருக்கு. ஒரு குவான்டிட்டி அப்போ நம்மளாம் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வாங்குறப்போ கொஞ்சமாக குவான்டிட்டி நம்ம அக்குமுலேட் பண்ணாலுமே லாங் டேர்மில் ஒரு 10,000 குவான்டிட்டி 20,000 குவான்டிட்டி அந்த மாதிரி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா 10,000 குவான்டிட்டி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் இவங்க ₹3 டிவிடெண்ட் தரும்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட் ₹30,000 அப்படின்னு வந்து கிரியேட் ஆகும். அமௌண்ட் வந்து பார்க்காதீங்க. எப்பயுமே நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை நம்ம குவான்டிட்டியாக தான் பார்க்கணும். கொஞ்சம் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டி இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருந்தாவே போதும். மிகப்பெரிய கட்டிடமே சின்ன செங்கல்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு குவான்டிட்டி ஒரு செங்கல் மாதிரி நம்ம தான் அதை வந்து பெருசாக வந்து பில்டு பண்ணணும். இந்த கம்பெனியை நீங்கள் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏஞ்சல் ஒன் லிமிடெட். இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபைடு ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனியாக வந்து இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட ஃபுல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு, கமாடிட்டி, கரன்சி புரோக்கிங்கு, இன்ஸ்டிடியூஷனல் புரோக்கிங்கு, டெபாசிட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு சுற்றி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நல்ல ஒரு லாபம் தருவாங்க ஒரு சில குவார்ட்டர். அதுக்கப்புறம் அவங்களோட லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும், மறுபடியும் லாபம் அப்படிங்கிறது அதிகமாகும். இந்த மாதிரி தான் மாறி கொடுக்கறனால இவங்களோட ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கூத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட க்ரோத்தும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ₹288 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 26,255 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 25ல் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ அப்படிங்கிறது 20ல் இருக்குது. புக் வேல்யூ ₹67 இருக்குது. டிவிடெண்ட் yield 1.41%, ROCE 14%, ROE 15%, ROIC 14%, OPM 37% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 375 இருக்குது. பிஜி ரேஷியோ 20ல் வந்து இருக்காங்க. இந்த பிஜி ரேஷியோ 20 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக 2க்கு கீழே தான் வந்து இருக்கணும். டெப்ட் ஈக்விட்டி 1.30. இது வந்து பார்த்தீங்கன்னா கடனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.32ல் வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் கொடுத்து 32%, ப்ராஃபிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா 25%ல் வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 3 வருஷமாகவே இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 19%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 19% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% வந்து இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் அதிகபட்சம்
ஒரு 350 ரூபா அந்த மாதிரி வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 ரூபா பக்கத்தில் வருது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 350 ரூபா போகுது. மறுபடியும் இந்த 200 ரூபா வராங்க. அதாவது 200ல இருந்து ஒரு 220க்குள்ளே வந்து வராங்க. மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுறாங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 340 ரூபா அந்த மாதிரி இருந்தது. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் மறுபடியும் கீழே இறங்கினாலும் இறங்கும். ஏன்னா இதே படம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை போயிட்டு மறுபடியும் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கு. அதனால ஒரு ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் ஹையில் வாங்குறதை விட டவுன் ஆனதுக்கப்புறம் வாங்கினா தான் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். அடுத்தது இதோட பிஇ ரேஷியோ வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி அதிகபட்ச பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35க்கு மேலே வந்து போயிருக்கு. கம்மியானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13ல் வந்து இருந்திருக்கு. அதனால் இந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு யாராவது யோசிச்சாங்க அப்படின்னா ஆவரேஜ் பிஇ ரேஷியோ, அதாவது 20 பிஇ ரேஷியோக்கு கீழே எப்போல்லாம் இந்த கம்பெனி வருதோ அதை நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 25ல் இருக்குது. ஆனால் கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணதுனா கூட நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பிஇ ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிஇ ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட்டுக்கான புக்கிங் வாய்ப்பாகவும், கம்மியான பிஇ ரேஷியோ ஆவரேஜ் கீழே வந்துச்சுன்னா வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். கேஎஸ்ஹெச் இன்டர்நேஷனல் லிமிடெடு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி. அதுலேயும் நம்ம இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கம்பெனி மேக்னெட் வைண்டிங் ஒயர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. அதாவது ஒயர் தாங்க. இவங்களோட ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, மோட்டார்ஸு, ஜெனரேட்டர்ஸு, இவி டிரான்சாக்ஷன் மோட்டார்ஸு, அப்ளைன்ஸு, ரயில்வேஸ் அண்டு பவர் எக்யூப்மெண்ட்டில் இவங்க ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய 3வது கம்பெனியாக இருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. இவங்களோட ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்லேருந்து 67%, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இருந்து 32% வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இவங்களோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அதிகமாகிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனியாக வந்து இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 989 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டு வருஷத்தில் 178% வந்து அதிகமாகிருக்கு. லிஸ்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 178% வந்து அதிகமாகிருக்கு. மார்க்கெட் கேப்பு 6708 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 51 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 29 வந்திருக்கு. புக் வேல்யூ 119, ஆர்ஓசி 21%, ஆர்ஓஇ 20%, ஆர்ஓஐசி 20%, ஓபிஎம் 6.09% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 577, பிஜி ரேஷியோ 0.84, டெப்ட் ஈக்விட்டி 0.40 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 8.28 இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 46%, ப்ராஃபிட் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 50% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ள 178% வந்து அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி கிட்டத்தட்ட 20% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு growthல வந்து இருக்காங்க. ஏன்னா சூப்பரான ஒரு growthல இருக்கும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 52 வீக் ஹை பக்கத்தில் தான் வந்து இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கன்சிடர் பண்ணும்போது இப்போ ஹையில் கன்சிடர் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு காரணத்துக்காக மார்க்கெட்டு வந்து கிராஷ் ஆகுது அப்படிங்கிறப்போ இதோட ஹையிலேருந்து லோ வரும்போது நம்ம அதை ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. பார்ப்போங்க, இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. நாளைக்காவது பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.